சகோதரர் என்ன கேட்கிறார் என்றால், அவருடைய ஊரில் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தொழுகை 100% குர்ஆன் சுன்னா அடிப்படையில் பிதேத்துகள் இல்லாமல் நிறைவேற்றப்படக்கூடிய பள்ளி இருக்கிறது. ஆனால் அவருடைய வீட்டிலிருந்து தூரமாக இருக்கிறது. ஆனால் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பள்ளி இருக்கிறது. அந்த பள்ளியில் சில நேரங்கள் சுன்னாவுக்கு மாற்றமான பிதேத்த விஷயங்களும் நடைபெறும். இப்போ இந்த பள்ளியில் நான் தொழுதால் என்னுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையான்னு கேட்குறார். இது உண்மையாக அடிக்கடி கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்விதான். அதே டைமில் சகோதரர்கள் தங்களுடைய தொழுகையை சீராக அமைத்து கொள்ள வேண்டும், சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆசையில் கேட்கிற ஒரு கேள்வி. இதை பொறுத்தவரையில் தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய ஷிர்கான காரியங்களை செய்யக்கூடிய, இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய ஷிர்கான காரியங்களை செய்யக்கூடிய இமாம்களுக்கு பின்னால் நின்று தொழுவது கூடாது. உங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள பள்ளி அப்படியான ஒரு பள்ளியாக இருந்தால் நீங்கள் அந்த பள்ளியில் ஜும்மாவுக்கும் போகக்கூடாது, 5 வக்துக்கும் போகக்கூடாது. நீங்கள் வீட்டில் தனியாக தொழுதாலும் பரவாயில்லை. நல்லா நான் சொன்னதை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஷிர்க், இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய ஷிர்க். அதே போன்று இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய பித்அத்துக்களை செய்கிற இமாமாக அவர் இருந்தால், இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய பித்அத்துக்களை செய்கிற இமாமாக அவர் இருந்தால் அவருக்கு பின்னால் நின்றும் தொழக்கூடாது. நீங்கள் தனியாக தொழுதாலும் பரவாயில்லை, அவருக்கு பின்னால் நின்று தொழுதால் உங்களுடைய தொழுகை செல்லாது. இப்போ இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய பித்அத்துன்னா என்ன? இப்போ உதாரணமாக ஒருவர் சொல்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஒரு நபி வர முடியும் என்று சொல்கிறார். இது ஒரு பித்அத். ஆனால் இந்த பித்அத் அவரை இஸ்லாத்திலிருந்து வெளியேற்றி விடும். அப்போது தமிழ்நாட்டில் எல்லாம் யார்? காதியானிகள். இப்போ நமக்கு தெரியுது, அந்த இமாம் காதியானி இமாம் என்று சொன்னால் அவருக்கு பின்னால் நின்று நம்ம தொழ முடியாது. அல்லது இன்னும் ஒரு இமாம் சொல்கிறார் என்னென்றால், அல்லாஹ் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்று சொல்கிறார். சரிதானே? அல்லாஹ் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான், மனித வடிவத்திலும் வருவான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வடிவத்திலும் அல்லாஹ் வந்தான். இப்படி ஒரு கருத்தை கொண்ட ஒருவராக இருக்கிறார் என்றால் இவருக்கு பின்னால் நின்றும் நம்ம தொழக்கூடாது. இது அல்லாமல் ஒருவர் மௌலித் ஓதுகிறார், அல்லது மூத்தான வீட்டில் போய் ஹத்தம் ஓதுகிறார், ஃபர்லான தொழுகைகளுக்கு பிறகு குனூத் ஓதுகிறார், மீலாது விழா கொண்டாடுகிறார். இப்படியான ஒரு இமாமுக்கு பின்னால் நின்று தொழலாமா என்று கேட்டால் இவர் செய்யக்கூடியது பித்அத்து தான். ஆனால் இந்த பித்அத் அவரை மார்க்கத்திலிருந்து வெளியேற்ற மாட்டாது. எனவே அவருக்கு பின்னால் நின்று நாம் தொழலாம். அவருக்கு பின்னால் நின்று 5 வக்தும் தொழலாம், ஜும்மாவும் தொழலாம், பெருநாள் தொழுகையும் தொழலாம். வல்லாஹு தஆலா ஆலம்.